டூ 2022 எப்படியே முடிஞ்சிருச்சுல. 12 மாதம் 54 வாரம் 365 நாள் எப்படி கடந்து போச்சுன்னு தெரியல. சில பேர்த்துக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு கஷ்டமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து இந்த வருஷத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சில மறக்க முடியாத நினைவுகள் மட்டும்தான். வாழ்க்கையில் சில நபர்கள் நம்மளோட வாழ்க்கையவே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்க வைக்க வருவாங்க. நம்மளும் அவங்க கூட இருக்கிறது மட்டும்தான் எல்லாமே நினச்சிட்ருப்போம். ஆனால் இரவில் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய நிலாவும் அமாவாசை அன்னைக்கு மறைஞ்சு தானே போகும். அதுபோல தான் நம்ம நேசிக்கிறவங்களும் நம்மளை விட்டு ஒரு நாள் தூரமாக விலகி போயிடுவாங்க. அது அவங்களுக்கு எப்படி இருக்குமோன்னு தெரில, ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி மாறிடும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம நேசித்த ஒன்று நம்மளை விட்டு விலகி போகுதுன்னா கடவுள் வேறு ஏதோ நம்மளுக்கு தர காத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதை நம்ம அடைய சில காலம் ஆகலாம். நம்மளுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைச்சே தீரும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட கேரக்டர் மட்டும் எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணவே கூடாது. நம்ம என்னைக்கு நம்மளுடைய லட்சியங்களை நோக்கி ஓடி ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளை ஏளனமாக பார்த்தவங்களும் ஏளனமாக பேசினவங்களும் சிரித்தவங்களும் நம்மளுடைய வெற்றியை பார்த்து வியந்து தான் போவாங்க. அந்த வெற்றியை நம்ம அடையணும்னா நம்மளுடைய லட்சியங்கள் பெருசாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் கடந்து அதற்கான விதையை நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும். சில டைம் நம்ம போகிற பாதையில் நம்மளுக்கு பழக்கம் இல்லாதவங்க கூட நம்ம கூட நின்று நம்மளுக்காக குரல் கொடுப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை என்றைக்குமே நம்ம இழக்கக்கூடாது. நம்ம பண்ணுறது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களோட லைஃப்பில் நம்ம வில்லனாக இருக்கலாம். ஆனால் உங்களோட லைஃபுக்கு நீங்கள் தான் ஹீரோ. நம்மளால் எல்லாமே பண்ண முடியும்னு நினச்சிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள். யூ கேன் ஃபீல் யுவர் ஸ்ட்ரென்த். 2023 உங்களுக்கான இயரை மாற்றுங்க. இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் நிரூபித்து காட்டுங்க.